ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு எழுந்தது கூட எங்களுடைய மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் வந்து உள்ளபடியே சொல்றான், உண்மையை சொல்றான். உங்களுக்கு நான் அவர் போய் பார்க்கும்போது அப்படின்னா நம்ம ஒரு வார்த்தை சொன்னாரு, புரியுதுங்களா? அதை மட்டும் போடுங்க டைட்டில். தலைமை பண்பு உள்ளவர் எங்களுடைய கழகத்துடைய பொதுச்செயலாளர். எதுக்காக தங்கிக்கிறாங்கன்னா, மெட்ராஸ் சிட்டிலே ரொம்ப அரசியல் வெயில் அதிகமாகுது, இங்க கொஞ்சம் குளுமையா இருக்குது, இங்க வந்துக்கிறாங்க. சென்னையில புதுச்சேரியிலும் ஒரே டெம்பரேச்சர் தான் இருக்கு. அப்புறம் என்ன சென்னையில இல்ல டெம்பரேச்சர் அங்க அதிகம், இங்க கொஞ்சம் குறவு. இல்ல திமுக அதிமுக கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைப்புக்கான வேலைப்பாடுகள் வந்து பேச்சுவார்த்தை நடக்குது. இல்ல அதெல்லாம் வந்து நீங்க அதுக்கு பதில் சொல்ற தகுதி எனக்கு இல்ல. அது வந்து தலைமையில் தான் நீங்க கேட்கணும். தமிழகத்துல தொங்கு சட்டசபை ஏற்படக்கூடிய நிலை இருக்கு. விஜய்க்கான ஆதரவு கொடுக்கறது யார் கொடுக்க போறா அப்படின்ற அவருக்கு ஆதரவு தேவை இருக்கு. அதிமுகல இருந்து தனியா வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிற குரல்கள்லாம் எழுந்துதான் சொல்றாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நேற்று தான் வந்து கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு மரியாதைக்குரிய முனுசாமி அவர்கள் வந்து தெளிவா சொல்லிட்டாரு, எந்த சூழ்நிலையிலும் தாவேக்காவுக்கு எங்களுடைய ஆதரவு இல்லைன்ட்டாரு. இது வந்து எடப்பாடியார் அவர்களுடைய கருத்துன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த கேள்வியை நீங்க கேட்கறதே தப்பு. எம்எல்ஏக்கள் ஒரே நேரத்தில் இந்த மாதிரி தங்கியிருக்காங்க. எஸ்பி வேலுமணி, சி சண்முகம் ஆகியோர் வந்து இங்க வரல அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. அதெல்லாம் இல்ல. அதாவதுப்பா, அதிமுக என்பது ஒரு மாபெரும் எக்கு கோட்டை. இதுல வந்து சின்ன ஓட்ட கூட வர்றதுக்குலாம் வந்து எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. இப்ப ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ வந்துக்கிறாங்க, முக்கியமான லீடர்லாம் அப்புறம் வருவாங்க. எடப்பாடி அவர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மீண்டும் அந்த பிளவு இங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்குள்ள எந்த பிளவும் கிடையாது. எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறாங்க, எல்லாரும் ஒற்றுமையா இங்க வந்து இருக்கிறாங்க. மீண்டும் வந்து வருவதற்கு யார் இன்னும் தலைவர்களாங்கிறாங்களோ அவங்களாம் வருவாங்க. தலைவர்களுக்கு தெரியாம இங்க வந்தது கிடையாது. இப்ப நீங்க இந்த கேள்வியை இப்படி கேட்டு பாருங்க, மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கு தெரியாம நான் இங்க வர முடியுமா? முடியாது. இது கட்சி வந்து ஒரு சில பிரச்சனையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இது. அதுக்கு இருக்கிறோம். இல்ல இப்ப வந்து எவ்வளவு பேர் வந்துருவாங்கன்னு தெரியாது. ஒரு 48 எம்எல்ஏல வந்து கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70% மேல வந்திருப்பாங்க. அப்படியே வந்துனே இருக்கிறாங்க எல்லாரும். இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தகவலும் இருக்கு. பழனிசாமியுடைய ஆதரவாளர்கள் எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. அப்படிலாம் இல்லைங்கல்ல, எல்லாருமே எடப்பாடி அவருடைய பொதுச் செயலாளருடைய ஆதரவாளர் தானே. பொதுச் செயலாளர் வந்து எங்க எம்எல்ஏ கூட்டு கடல்ல குதினா எல்லாருமே குதிப்பாங்க, நீச்சல் தெரியலனாலும். அப்படிப்பட்ட கட்சி இது. அதனால வந்து இதுல வந்து அவருடைய ஆதரவாளர் இவருடைய ஆதரவாளர்லாம் எதுவும் கிடையாது. மாண்புமிகு எடப்பாடியார் இருக்காரு இல்லையா, பொதுச் செயலாளர், அவரு தான் கட்சி, அவரு தான் இயக்கம், அவருடைய எம்எல்ஏக்கள் தான் எல்லாரும். இதுல வந்து எந்த பிரச்சனைக்குமே இதுவே இல்ல. சொல்லுங்க. எடப்பாடியார் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா வருவாரு. இல்ல நாளைக்கு வரலாம், நாளன்னைக்கு வரலாம். அப்ப 3 நாள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஃப்ரீயா இருக்கு வந்துக்கிறாங்க. மற்றபடி இதுல அரசியல் உள்நோக்கெல்லாம் கிடையாது. இப்போ வந்து அசம்பிளி நடக்கும்போது எம்எல்ஏ டூர் போலையா, ஒரு 10 நாள் இருப்பாங்க, ஒரு 5 நாள் இருப்பாங்க, போவாங்க வருங்க. அது மாதிரி வந்து அங்க இருக்கிற அரசியல் சூழ்நிலைக்கு தவிர்த்துட்டு இங்க வந்துக்கிறாங்க. வேற என்ன கிடையாது, அதுல ஒண்ணுமே இல்ல. தொங்கு சட்டமன்றம் நீங்க ஏன் முடிவு பண்றீங்க? இப்ப யார வந்து கவர்னர் ஆட்சி அமைக்க கூப்பிட்டாரு? தொங்கு சட்டமன்றம். திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிச்சிருக்குது. தாவேக்கா வந்து ஆட்சி அமைப்புக்கான எந்த ஒரு தடையும் வந்து நாங்க வந்து திமுக தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதிமுக அப்படி ஒரு நிலைப்பாட்டை சொல்லல. இல்லையா, அதாவது வந்து தாவேக்காக்கு எந்த விதத்துல எங்க கட்சியுடைய ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. அதான் அதிமுகவுடைய நிலைப்பாடு. அதிமுகவுடைய நிலைப்பாடு என்பது மாண்புமிகு கழக பொதுச் செயலாளருடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை வந்து கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து உங்களை வந்து பத்திரிகையாளர்லாம் கூப்பிட்டு தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமும் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களா? இதுல சட்டமன்ற உறுப்பினர் தாவேக்காக வந்து மாறிடுவாங்க அப்படின்றதுக்காக இங்க வந்து கொண்டு வந்துட்டாங்களா? அப்படியா? ஏன் தாவேக்கால இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்லாம் அதிமுக வர மாட்டாங்களா? எல்லாம் அவங்க என்ன வந்து புடம் போட்ட தங்கமா? எல்லாரும் தங்கமா? அவங்களாம் எத்தனை மாசம் முன்னாடி கட்சியில சேர்ந்தவங்க? இந்த கேள்வி அங்க கேட்க மாட்டேன்றீங்க, என்கிட்ட கேக்குறீங்க. இதெல்லாம் திராவிட பாரம்பரிய கட்சிப்பா திமுக அதிமுக என்பதெல்லாம். இதெல்லாம் வந்து நினைச்ச நேரத்துக்குலாம் கட்சி விட்டு மாறது அப்படிப்பட்ட இயக்கங்கள்லாம் இதெல்லாம் கிடையாது. இது சும்மா நேத்து பெஞ்ச மழையில வந்து முளைச்ச காளான் கட்சி அது. நீ இப்ப தாவாக்கில ஜெயிச்சுறாங்க இல்லையா, ஒரே ஒரு 20 எம்எல்ஏ பேரை சொல்லு, அவங்களுடைய பின் தொடர்ச்சி சொல்லு, நான் அரசியல் விட்டே போயிடுறேன். சும்மா ஒரு ஆக்சிடென்ட்ல விபத்துல வந்த மாதிரி வந்துக்கிறாங்க. வேற என்ன? நீங்க அவங்கள அதை கேட்காம நீங்க வந்து திமுக கேட்கறது அதிமுக கேட்கறது. முதல்ல நீங்க வந்து தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்கும் ஈக்குவல் பண்ணியே பேசவே கூடாது.
அது உங்களை போல வந்து சமூக வலைதளம் போடுறாங்கன்னா நீங்க அவங்களுக்கு தான் கேட்கணும். வேற என்ன செய்தி? இப்ப நீங்க பேசுறப்ப திமுக அதிமுக சேர்த்துக்கிறீங்க, அதிமுக மட்டும் சொல்லாம அதுல கேட்டோம்ல. இல்ல, நாங்க என்ன இது திமுக அது ஒரு அரசியல் கட்சி தானே, பாரம்பரியமான அரசியல் கட்சி தானே. 70 ஆண்டு காலம் தமிழகத்துல வந்து மக்களுக்கோசம் வந்து உழைச்சிட்டு இருக்கிற கட்சி தானே. அது என்ன நாங்க என்ன கேவலப்படுத்தியா பேச முடியாது. ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு எழுந்தது கூட எங்களுடைய மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் வந்து உள்ளபடியே சொல்றான், உண்மையை சொல்றான். உங்களுக்கு நான் அவர் போய் பார்க்கும்போது கூட பார்த்துட்டு என்னுடைய சர்டிபிகேட் கொடுக்கும்போது, ஏன்னா மனசுலாம் கஷ்டமா இருக்குதுன்னா நம்ம இப்படி ஆயிட்டோம்னாரு. சரி விட அன்பு பாத்துக்கலாம்னாரு. அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொன்னாரு. ஸ்டாலின்லாம் எப்படிப்பட்ட லீடர்ப்பா, அவரே வெற்றி வாய்ப்பை இழக்கிற அளவுக்கு ஜனங்க ஓட்டு போடுதுன்னு அப்படிதான் அவர் வந்து மனசார கஷ்டப்பட்டார். அரசியல்ல வெவ்வேறு இதுவா இருந்தாலும் துருவங்களா இருந்தாலும் அரசியல் லீடர்லாம் வந்து வெற்றி பெறணும், இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கெல்லாம் போகக்கூடாது. அப்போ இந்த மக்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியலன்னார். அப்படிப்பட்ட தலைமை பண்பு உள்ளவர் தான் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர். புரியுதுங்களா? அதை மட்டும் போடுங்க டைட்டில். தலைமை பண்பு உள்ளவர் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர். ஊழல் அப்படின்னா என்ன? ஊழல் அப்படின்னா என்ன சொல்லுங்க. என்ன ஊழல்? யாரு ஊழல் பண்றாங்க? ஒண்ணுமே கிடையாது.